அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி திடீர் நீக்கம். எடப்பாடி அதிரடி நடவடிக்கை. அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். நாமக்கல் மாவட்ட அதிமுக என்றாலே அது முன்னாள் அமைச்சர் பி. தங்கமணி தான். ஒரு வகையில் இபிஎஸ்க்கு சம்மந்தி உறவுமுறைக்காரர் என்பதால் அதிமுகவில் தனித்த செல்வாக்குடன் இருக்கும் அவருக்கே நாமக்கல்லில் ஒரு சவால் விட்டு கொண்டிருக்கிறார் ஒருவர். மேலும் நாமக்கல் மாவட்ட செயலாளராக இருக்கும் தங்கமணியின் எண்ணப்படி கட்சிக்குள் எதுவுமே நடக்கும். இப்படி இருக்க முன்னாள் எம்எல்ஏவும் நாமக்கல் நகர செயலாளருமான கேபிபி பாஸ்கர் இப்போது தங்கமணிக்கு எதிராக கொடிபிடித்து நிற்கிறாராம். மாவட்டத்தில் தங்கமணியை தாண்டி எதுவும் நடக்காது என்பது தெரிந்தும் பழனிசாமியின் நேரடி தொடர்பில் தனி ரூட்டில் அரசியல் செய்து வருகிறாராம் பாஸ்கர். இதனை ஏற்க முடியாத தங்கமணி தரப்போ பாஸ்கரை ஓரங்கட்டுவதற்கான வேலைகளை செய்து வருகிறதாம். இதை தாங்கிக் கொள்ள முடியாத பாஸ்கர் கடந்த 5ஆம் தேதி தனது ஆதரவாளர்கள் சகிதம் சேலத்துக்கே சென்று பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்கமணி மீதான தனது சங்கடங்களை பட்டியல் போட்டுவிட்டு வந்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடம் பேசிய நாமக்கல் அதிமுகவினர் சிலர் கூறும்போது, மாவட்ட அதிமுகவில் தங்கமணி வைத்ததுதான் சட்டம் என்றாலும் நாமக்கல் நகர அதிமுகவில் பாஸ்கர் சொல்வதுதான் நடக்கும். இதைத்தான் தங்கமணி தரப்பால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாமக்கல் மாவட்ட அதிமுகவை 2ஆக பிரித்து தன்னையும் மாவட்ட செயலாளராக்க வேண்டும் என பாஸ்கர் வலியுறுத்தி வருகிறார். தங்கமணி இதற்கு குறுக்கே நிற்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனிடையே 2026இல் மீண்டும் நாமக்கல்லில் போட்டியிடுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாராம் பாஸ்கர். ஆனால் இவருக்கு போட்டியாக மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளரான தொழிலதிபர் ஸ்ரீதேவி மோகன் என்ற மோகனை தயார்படுத்தி வருகிறார் தங்கமணி. இது தெரிந்ததிலிருந்தே தங்கமணி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை பாஸ்கரும் அவரது ஆதரவாளர்களும் புறக்கணித்து வருகிறார்களாம். அண்மையில் நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக வேண்டும் என மாவட்ட மகளிரணி நடத்திய திருவிளக்கு பூஜையில் கூட பாஸ்கர் தரப்பு கலந்து கொள்ளவில்லையாம். அதற்கு தங்களுக்கு அழைப்பு வராததால் கலந்து கொள்ளவில்லை என பாஸ்கர் தரப்பு காரணமும் சொல்லிவிட்டது. இதனையடுத்துதான் பழனிசாமியை அவரது வீட்டில் சந்தித்து தங்கமணிக்கு எதிராக பிராது சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் பாஸ்கர் தரப்பு என்கிறார்கள். இதனைத் தொடர்ந்தோ தங்கமணி ஆதரவாளர்களோ தொடர்ந்து பாஸ்கரே தான் எம்எல்ஏ ஆக வேண்டுமா, மற்றவர்களுக்கும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்காதா, இந்த முறை மாவட்ட செயலாளர் யாரை பரிந்துரையாக்கிறாரோ அவருக்குத்தான் நாமக்கல் சீட்டு. நாமக்கல், ஈரோடு, திருச்சி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் தங்கமணி. பாஸ்கர் நகரச் செயலாளர் மட்டும்தான். தங்கமணிக்கு எதிராக புகார் சொல்ல படையை திரட்டி கொண்டு போனவர் பொதுச் செயலாளரிடம் வாங்கி கட்டி கொண்டு வந்ததுதான் மிச்சம் என்கிறார்கள். இவ்வாறு இரு தரப்பினராக பிரிந்த நாமக்கல் மாவட்ட அதிமுகவினரிடையே பிரச்சனைகள் முத்திவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பிரச்சனைக்காக எடப்பாடி பழனிசாமியே தலையிட வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாகிவிட்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் 2026 தேர்தலை முன்னிட்டு பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை அமைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அதிமுகவில் பல சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் எழுந்து வந்தது. இதற்கு தங்கமணியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக தகவல்களும் வெளிவந்திருக்கிறது. இதனால் இரு பிரிவுகளாக உருவெடுத்திருப்பதாக சொல்லப்படும் அதிமுகவின் இரு பிரிவினரிடையே தற்போது தங்கமணியும் சேர்ந்துள்ளதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வந்தாராம். இதன் காரணத்தினால் தங்கமணி அவர்களையும் அதிமுகவை விட்டு நீக்க அவர் முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் தற்போது அதிமுகவினர் பலரும் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறார்களாம்.